வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை 2025-26 பாலிசி நோட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், அதை போயிட்டு பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவை பாருங்கள். 2024ஆம் ஆண்டில் 8 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டன. 2024 எத்தனை இடங்கள் அப்படின்னா 8 இடங்களில் வந்து அகழாய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டன. அந்த 8 இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து கீழடி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற தளம், அப்புறம் கொந்தகை. இது வந்து எத்தனாவது? இந்த கீழடி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். இது வந்து 10ஆம் கட்ட அகழாய்வு. அதே வெம்பக்கோட்டை எந்த மாவட்டம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். இது வந்து 3வது கட்ட அகழாய்வு. கீழ்நமண்டி எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். இது வந்து 2ஆம் கட்ட அகழாய்வு. பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம், 2ஆம் கட்ட அகழாய்வு. திருமலாபுரம் தென்காசி மாவட்டம். இது முதல் கட்ட அகழாய்வு. சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். இதுவும் 1ஆம் கட்ட அகழாய்வு. பொங்கல் நகர் திருப்பூர் மாவட்டம். இதுவும் 1ஆம் கட்ட அகழாய்வு. மருங்கூர் கடலூர் மாவட்டம். இது 1ஆம் கட்ட அகழாய்வு. இதில் முக்கிய தளங்களுடைய கண்டுபிடிப்பு விவரங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வில் ஜூன் 18, 2024 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் காணொளி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா ஜூன் 18, 2024 10ஆம் கட்ட அகழாய்வு. அடுத்தது இதில் வந்து என்னென்ன கிடைச்சிருக்குன்னா 500க்கும் மேற்பட்ட தொல்பொருட்களும் 100க்கும் மேற்பட்ட எழுத்து பொறித்த மண்பாண்ட ஓடுகளும் கிடைத்துள்ளன. முக்கியமாக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சிவப்பு பூசப்பட்ட மண்பாண்டத்தில் நேர்த்தியாக வரையப்பட்ட மீன் முத்திரை கொண்ட 2 மண்பாண்ட ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் 110 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண் குழாய் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பகுதிகளை கொண்டது. ஒவ்வொரு பகுதியும் 36 சென்டிமீட்டர் நீளமும் 18 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது. இதன் மொத்த நீளம் 174 சென்டிமீட்டர் ஆகும். என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் 500க்கும் மேற்பட்ட தொல்பொருட்களும் 100க்கும் மேற்பட்ட எழுத்து பொறித்த மண்பாண்டங்கள், சிவப்பு பூசப்பட்ட மண்பாண்டத்தில் மீன் முத்திரை கொண்ட 2 மண்பாண்ட ஓடுகள் கிடைச்சிருக்கு. சுடுமண் குழாய் வந்து ஒன்று கிடைச்சிருக்கு. அதனுடைய மொத்த நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 174 சென்டிமீட்டர். அடுத்தது கொந்தகை. இதுவும் வந்து சிவகங்கை மாவட்டம். இங்கே வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈமத்தாளிகள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈமத்தாளிகளை சுற்றி 10க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு மண்பாண்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. அடுத்தது வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர் மாவட்டம். இங்கே வந்து 3ஆம் கட்ட அகழாய்வில் எத்தனை பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 3921 தொல்பொருட்கள் வந்து சேகரிக்கப்பட்டுள்ளன. அது இல்லாமல் வளையல்கள், மணிகள், சங்கு வளையல்கள் மற்றும் அறுக்கப்பட்ட சங்குகள் கிடைத்துள்ளதால் சங்கு கைவினை பொருட்கள் தயாரிக்கும் மையமாக விளங்கியது. எது? வெம்பக்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே சங்கு பொருட்கள் கிடைச்சதுனால சங்கு கைவினை பொருட்கள் தயாரிக்கும் மையமாக இந்த வெம்பக்கோட்டை விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. மேலும் வேணாடு சேரர்கள், மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட செப்பு காசுகளும் ஒரு தங்க காசும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? என்னென்ன பொருட்கள் அப்படின்னா இந்த சங்கு வளையல்கள் கிடைச்சிருக்கு. டோட்டலாக வந்து 3921 தொல்பொருட்கள் வந்து சேகரிச்சிருக்காங்க. அது இல்லாமல் எந்தெந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா வேணாடு சேரர்கள், மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கர் காலத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட செப்பு காசுகளும் ஒரு தங்க காசும் கிடைச்சிருக்கு. அடுத்து கீழ்நமண்டியில் திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே வந்து 2ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்றிருக்கு. எத்தனை ஏக்கர்னா 55 ஏக்கர் பரப்பளவில் 5 இடங்களில் அகழாய்வு செய்யப்பட்டது. 55 ஏக்கர் பரப்பளவில் 5 இடங்களில் அகழாய்வு செய்யப்பட்டது. என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 5 கல்வெட்டங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு 7 ஈமத்தொட்டிகள் கண்டறியப்பட்டிருக்கு. 5 கல்வெட்டங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு 7 ஈமத்தொட்டிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. இவை சிவப்பு மண்பாண்டத்தால் ஆனவை, கையால் செய்யப்பட்டவை மற்றும் 6 முதல் 12 கால்களை கொண்டது. எது? இந்த ஈமத்தொட்டிகள் என்ன கலர் அப்படின்னா சிவப்பு மண்பாண்டத்தால் ஆனவை. இது வந்து கையால் செய்யப்பட்டவை, 6 முதல் 12 கால்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஏக்கர் அப்படின்னா 55 ஏக்கர் பரப்பளவில் மொத்தம் 5 பிளேஸில் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா 5 கல்வெட்டங்களும் 7 ஈமத்தொட்டிகளும். இது வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னா சிவப்பு மண்பாண்டம். இது எல்லாமே கையால் தான் செஞ்சுருக்காங்க. 6 முதல் 12 கால்களை உடையது.
அது இல்லாமல் வந்து இரும்பு உருக்கு ஆலையின் எச்சங்களான இரும்பு தாதுக்கள் மற்றும் குடைந்த குழாய்களும் வந்து கிடைச்சிருக்கு. எது இந்த கீழ்நமண்டியில் வந்து கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்கு ஆலையினுடைய எச்சங்களான இரும்பு தாதுக்கள் மற்றும் உடைந்த குழாய்களும் கிடைச்சிருக்கு. மேலும் 500 டோலரைட் செதில்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட கல் கோடாரி வடிவங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. முக்கிய தலங்களின் கண்டுபிடிப்பு, அது வேற என்ன இருக்குது அப்படின்னா பொற்பனைக்கோட்டை. இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. மேலே வந்து என்னென்ன கிடைச்சிருக்கு, 1600 கீழ்நமண்டியில் வந்து 55 ஏக்கர் பரப்பில் வந்து 5 கல்வெட்டுங்கள், 7 ஈமத்தொட்டிகள், சிவப்பு மண்பாண்டத்தால் ஆனது, இது கையால் செய்யப்பட்டது, 6 12 கால்கள் கொண்டது. இரும்பு தாதுக்களும் உடைந்த குழாய்களும் எங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இரும்பு தாதுக்களும் உடைந்த குழாய்களும் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழ்நமண்டி, திருவண்ணாமலை மாவட்டம். அதுவும் இல்லாமல் 500 டோலரைட் செதில்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட கல் கோடாரிகள் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்களும் கீழ்நமண்டி, திருவண்ணாமலை மாவட்டம். அடுத்தது பொற்பனைக்கோட்டையில் எத்தனை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. 1792 கண்ணாடி மணிகள், செம்பு மணிகள், சுடுமண், சக்கரம், கார்னிலியன் மற்றும் அமிதிஸ்ட் மணிகள், டார்பிடோ ஜாடிகள் மற்றும் மெருகூட்டப்பட்ட மண்பாண்டங்கள் இதெல்லாமே எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம். எத்தனை தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 1792. என்னென்ன பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்ணாடி மணிகள், செம்பு ஆணைகள், சுடுமண் சக்கரம், கார்னிலியன் மற்றும் அமேதிஸ்ட் மணிகள், டார்பிடோ ஜாடிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து திருமலாபுரம் தென்காசி மாவட்டம். இது வந்து முதலாம் கட்டம். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஈமத்தாளியுடன் கூடிய கற்பலகை கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஈமத்தாளியுடன் கூடிய கற்பலகை எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தென்காசி. ஈமத்தாளியுடன் கூடிய கற்பலகை தென்காசி மாவட்டம் திருமலாபுரம். இது வந்து எத்தனை கற்பலகைகளால் ஆனது அப்படின்னா 35 கற்பலகைகளால் ஆனது. இதன் உள்ளே 6 ஈமத்தாளிகள் மற்றும் இரும்பு பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. மொத்தம் 38 ஈமத்தாளிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் 3 தாளிகளில் புடைப்பு வடிவமைப்புகள், அப்புறம் யூ வடிவ மற்றும் கூம்பு வடிவ அமைப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா, எங்கள் திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்தில். அதுவும் இல்லாமல் கோடாரி, ஈட்டி முனை, 3 அம்பு முனைகள் மற்றும் ஒரு வெண்கல கிண்ணம் ஆகியவையும் கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஈமத்தாளியுடன் கூடிய கற்பலகை அறை எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா திருமலாபுரம் தென்காசி மாவட்டம். எத்தனை கற்பலகைகளால் ஆனதுன்னா 35 கற்பலகைகளால் ஆனது. அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா 6 ஈமத்தாளிகளும் இரும்பு பொருட்களும் கிடைச்சிது. அது என்ன வடிவம்னா யூ வடிவம் மற்றும் கூம்பு வடிவம். வேறு என்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா கோடாரி, ஈட்டி முனை, 3 அம்பு முனைகள் இதெல்லாமே வந்து தென்காசியில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சென்னனூர் வந்து எங்கே அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். முதல் கட்டம் தான். இங்கே வந்து புதிய கற்கால பண்பாட்டை கண்டறிய 11 குழிகள். புதிய கற்கால பண்பாட்டை கண்டறிய எத்தனை குழிகள் அப்படின்னா 11 குழிகள் தோண்டப்பட்டு 327 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. மெருகூட்டப்பட்ட புதிய கற்கால கோடாரிகள், எலும்பு கருவிகள் மற்றும் சாம்பல் நிற மண்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தலம் நுண்கற்காலம், புதிய கற்காலத்திலிருந்து இரும்பு காலத்திற்கான இடைக்காலம் மற்றும் வரலாற்று தொடக்க காலம் ஆகிய வரிசை கிரமங்களை வெளிப்படுத்துகிறது. பெண்ணையாற்றின் துணையாறான பாம்பாறு இதன் அருகில் ஓடுகிறது. எங்கே அப்படின்னா சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா புதிய கற்கால பண்பாடு எங்கே அப்படின்னா சென்னனூர். இதில் மொத்தம் வந்து எத்தனை தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 11 குழிகள் தோண்டப்பட்டு 327 தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் வேறு என்ன கிடைச்சிருக்குன்னா புதிய கற்கால கோடாரிகள், அப்புறம் எலும்பு கருவிகள், அப்புறம் சாம்பல் நிற மண்பாண்டங்கள். மேலே பார்த்தது சிவப்பு நிற மண்பாண்டங்கள். அப்போ சாம்பல் நிற மண்பாண்டங்கள் எங்கே கிடைச்சிது அப்படின்னா சென்னனூரில் வந்து கிடைச்சிருக்கு. இதனுடைய வரிசைன்னு பார்க்கும்போது நுண்கற்காலம், அப்புறம் புதிய கற்காலத்திலிருந்து இரும்பு காலத்திற்கான இடைநிலை காலம், அப்புறம் வரலாற்று தொடக்க காலம் இந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எந்த அகலாய்வு செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த பெண்ணையாறு வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சென்னானூர். அடுத்தது சென்னானூர் என்னென்னா பாம்பாறு. ஓகேவா. அடுத்தது கொங்கல் நகரம் வந்து எங்கே அப்படின்னா திருப்பூர் மாவட்டம். இங்கே வந்து முதலாம் கட்டம் தான். எத்தனை பொருட்கள்னால் இங்கேயும் 927 தொல்பொருட்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட குறியீடு பொறித்த ஓடுகள் வந்து கிடைத்துள்ளன. பெருங்கற்கால ஈமத்தளத்தில் 5 கற்திட்டைகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு மனித எலும்புக்கூடுகளுடைய எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகேவா.
பெருங்கற்கால ஈமத்தளத்தில் எத்தனை கருத்திட்டைகள் அப்படின்னா 5 கருத்திட்டைகள் எடுக்கப்பட்டு மனித எலும்புக்கூடுகளுடைய எச்சங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பெருங்கற்கால ஈமத்தளத்தில் வந்து 5 கருத்திட்டைகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா கொங்கல் நகரம், திருப்பூர் மாவட்டம். அதுக்கப்புறம் மருங்கூர் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். இடைக்காலம் முதல் இரும்பு காலம் வரையிலான அடுக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது இடைக்காலத்திலிருந்து இரும்பு காலம் வரையிலான அடுக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன. சாம்பல் நிற ரூவலட் மண்பாண்டங்கள் மற்றும் 6 குறியீடு பொறித்த ஓடுகள் கிடைத்துள்ளன. அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்து செப்பு காசும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழனுடைய செப்பு காசும் கிடைச்சிருக்கு. எங்கே அப்படின்னா மருங்கூர். இடைக்காலம் முதல் இரும்பு காலம் வரையிலான அடுக்குகள் எங்கே காணப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. மருங்கூர். இங்கே வந்து என்ன கலரில் என்ன மண்பாண்டங்கள் எத்தனை குறியீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற ரூவலட் மண்பாண்டங்கள் 6 குறியீடு பொறித்த ஓடுகள் கிடைச்சிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்து செப்பு காசு எங்கே கிடைச்சிருக்குன்னா மருங்கூர் கடலூர் மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. இதர கல ஆய்வுகள் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதிய கற்கால இடங்கள் ஆய்வு. புதிய கற்கால இடங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சர்மா பாரம்பரிய கல்வி மையத்துடன் இணைந்து வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் சேலம் ஆகிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் புதிய கற்கால இடங்களை அடையாளம் காணும் ஆய்வு நடைபெறுகிறது. பொருணை அதாவது தாமிரபரணி ஆற்றுப்படுக்கையிலும் இந்த கலாய்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொதிகை மலையில் தோன்றும் பொருணை ஆற்றின் படுக்கையில் உள்ள 670 கிராமங்களில் ஆய்வு செய்யப்பட்டு சுமார் 160 தொல்லியல் தலங்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளன. அதுக்கப்புறம் கொர்க்கை ஆழ்கடல் ஆய்வு. சங்ககால பாண்டியர்களின் கொர்க்கை துறைமுகத்தை அடையாளம் காண இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால இடங்கள் எந்த நிறுவனம்னா சர்மா பாரம்பரிய கல்வி. எங்கெங்கே அப்படின்னா வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம். இங்கே 5 மாவட்டங்களிலும் ஆய்வு செய்கிறாங்க. எந்த கல்வி நிறுவனம்னா சர்மா பாரம்பரிய கல்வி. பொருணை ஆற்று அது தாமிரபரணி ஆற்றுப்படுகையிலும் ஆய்வு செய்கிறாங்க. இங்கே வந்து அதுக்கப்புறம் பொதிகை மலையிலையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. கொர்க்கை ஆழ்கடல் ஆய்வு வந்து யார் இணைஞ்சு வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க அப்படின்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகமும் தேசிய கடல்சார் பல்கலைக்கழகமும் இணைஞ்சு இந்த கொர்க்கை ஆழ்கடல் ஆய்வு வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மாநிலத்திற்கு வெளியே தொல்லியல் ஆய்வுகள். மாநிலத்திற்கு வெளியே தமிழர்களின் கலாச்சார வேர்களை தேடி அகழாய்வு நடத்தப்படும் என்று செப்டம்பர் 9, 2021 அன்று மாண்புமிகு முதல்வர் அறிவித்தார். நம்ம மாநிலம் தவிர மற்ற மாநிலங்களிலும் ஆய்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 9, 2021 அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. எங்கெங்கன்னு பார்க்கலாம். பாலூர் வந்து எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் கடல்சார் மற்றும் தென்கிழக்கு ஆசிய ஆய்வுகள் நிறுவனத்துடன் இணைந்து யார் கூட இணைஞ்சி அப்படின்னா கடல்சார் மற்றும் தென்கிழக்கு ஆசிய ஆய்வுகளுடன் இணைந்து 2024 நடத்தப்பட்ட அகழாய்வில் 600க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. அதே வந்து கொர்க்கை அகழாய்வுனா இந்திய கடல்சாரும் தேசிய கடல்சார் நிறுவனமும் இணைஞ்சி ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அது பாலூர் ஒடிஷா கடல்சார் மற்றும் தென்கிழக்கு ஆசிய ஆய்வுகள் நிறுவனத்துடன் இணைஞ்சி இவங்க வந்து ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க. இங்கு கிடைத்த குறியீடுகள் தமிழ்நாட்டுடன் ஒப்புமை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெங்கி வந்து ஆந்திரா மாநிலம், மஸ்கி வந்து கர்நாடகா மாநிலம். வெங்கி வந்து ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகமும் மஸ்கி வந்து கர்நாடகா மத்திய பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறைகளுடன் இணைந்து கூட்டு அகழாய்வு நடத்த திட்ட முன்மொழிவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஓகேவா? ஒன்று பாலூர் ஒடிஷா, அதுக்கப்புறம் வெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா. வெங்கி அப்படின்னா ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகம், மஸ்கி அப்படின்னா கர்நாடகா மத்திய பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் முசிறி பட்டணம் கேரளா. சங்ககால முசிறி துறைமுகத்தில் கேரள தொல்லியல் முகமைகளுடன் இணைந்து அகழாய்வு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதுக்கப்புறம் 2025-26 நிதியாண்டில் திட்டமிடப்பட்டுள்ள 8 அகழாய்வுகள் என்னென்னு பார்க்கலாம்.
கீழடியில் மறுபடியும் இது வந்து 11ஆம் கட்டம். முன்ன வந்து 10ஆம் கட்டம் பார்த்தோம். இப்போ வந்து கீழடி சிவகங்கை மாவட்டம், பட்டணமருதூர் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். கீழடினா சிவகங்கை மாவட்டம், பட்டணமருதூர் தூத்துக்குடி மாவட்டம். கரிவலம் வந்த நல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னா தென்காசி மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம். மணிக்கொல்லை கடலூர் மாவட்டம். ஆதிச்சனூர் விழுப்புரம் மாவட்டம். வெள்ளலூர் கோயமுத்தூர் மாவட்டம். தெலுங்கனூர் சேலம் மாவட்டம். இந்த 8மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள். கல்வெட்டுகள் படியெடுத்தல் 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் 700 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டன. அப்புறம் செப்பு பட்டயங்கள் அப்படின்னு பார்த்தா கல்வெட்டுகள் பார்த்துங்க அப்படின்னா 700 கல்வெட்டுகள். செப்பு பட்டயங்கள் அப்படின்னா 25 செப்பு பட்டயங்கள் படியெடுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. வெளியீடுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புதிய கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்களை ஆய்வு செய்து வெளியிடும் பணிகள் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகங்கள். கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வந்து அருங்காட்சியகங்களில் வைப்பாங்க. என்னென்ன அருங்காட்சியகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தள அருங்காட்சியகங்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் பல தள அருங்காட்சியகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போ கீழடி அருங்காட்சியகம் பார்க்கலாம். கீழடி அருங்காட்சியகம் பொதுமக்களின் பொதுமக்களுடைய பார்வைக்காக திறக்கப்பட்டு அகழாய்வில் கிடைத்த தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வேற எங்கே புதிய அருங்காட்சியகங்கள் இருக்குது அப்படின்னா புதிய அகழாய்வு தளங்களில் கிடைக்கும் தொல்பொருட்களை காட்சிப்படுத்த புதிய தள அருங்காட்சியகங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேற என்ன வெளியிட்டிருக்காங்க, என்ன ஆய்வு நூல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தொல்லியல் ஆய்வு அறிக்கையில் அகழாய்வு அறிக்கைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. கல்வெட்டு தொகுப்புகள், செப்பு பட்டய தொகுப்புகள், தமிழர்களுடைய தொன்மை, அப்புறம் பண்பாடு மற்றும் நாகரிகம் தொடர்பான ஆய்வு நூல்கள் இதெல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை தமிழர்களின் தொன்மை, பண்பாடு, எழுத்து மரபு, இரும்பு தொழில்நுட்பம் மற்றும் நாகரிக வரலாற்றை உலகிற்கு அறிவியல் ஆதாரங்களுடன் எடுத்துரைக்கும் வகையில் தொடர்ந்து ஆய்வுகள், அகழாய்வுகள், பாதுகாப்பு பணிகள் மற்றும் வெளியீட்டு பணிகள் மேற்கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் என்ற நூல் வந்து யாரால் அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் என்ற நூல் வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டது. அது இல்லாமல் சிவகலை வந்து உலகின் மிக பழமையான இரும்பு நாகரிக தளம் என்ற அறிவிப்பும் செய்யப்பட்டது. அப்போ வந்து கொஸ்டினில் கேட்பாங்க, உலகின் மிக பழமையான இரும்பு நாகரிக தளம் எது அப்படின்னா சிவகலை. அதுக்கப்புறம் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, வேர்களை தேடி. இந்த வேர்களை தேடி எதுக்காக அப்படின்னா வெளிநாடுகளில் வாழும் தமிழ் இளைஞர்களை அவர்களின் கலாச்சார வேர்களுடன் இணைக்கும் நோக்கில் தமிழ்நாடு புனர்வாழ்வு துறையுடன் இணைந்து வேர்களை தேடி என்ற பண்பாட்டு சுற்றுலா திட்டத்தை வந்து செயல்படுது. வெளிநாட்டில் வாழ்கிற அந்த தமிழ் மக்களுக்காக புனர்வாழ்வு துறையோட இணைஞ்சி வேர்களை தேடி அப்படின்ற ஒரு பண்பாட்டு சுற்றுலா திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்தது இதன் ஒரு பகுதியாக சென்னை வர்த்தக மையத்தில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களுடைய கண்காட்சி வந்து நடத்தப்பட்டது. அடுத்தது இவங்களுக்கு வந்து சர்வதேச பயிற்சி கொடுக்குறாங்க. இத்துறையை சேர்ந்த 2 தொல்லியல் அலுவலர்கள் யார் அப்படின்னா திரு எம் ரமேஷ் மற்றும் திரு ஆர் அஜய்குமார் ஆகியோர் ஸ்பெயின் நாட்டின் மெனார்கா தீவில் உள்ள சானிசேரா ஆர்கியாலஜி இன்ஸ்டிடியூட்டில் உள்ள செகலட் ஆந்த்ரோபாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் எக்ஸவேஷன் மெத்தடாலஜி தொடர்பாக 3 வாரங்கள் தீவிர சர்வதேச பயிற்சி பெற்றனர். ஓகே, அடுத்தது பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ள அத்திரம்பாக்கம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித மூதாதையர்கள், எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித மூதாதையர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. எங்கே அப்படின்னா இந்த அத்திரம்பாக்கத்தில். முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இனி வரும் காலங்களில் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் பெரும் நிலப்பரப்பில் இருந்தே எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தலாம். தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1961. ஆர்கியாலஜி அப்படின்னா கிரேக்க சொல்லில் இருந்து வந்தது. இதுக்கான மீனிங்கு பண்டைய, ஆர்கியாஸ் அப்படின்னா பண்டைய, லோக்கஸ் அப்படின்னா படிப்பு இல்லைன்னா அறிவியல். ஓகே, அடுத்தது இதனுடைய யாருடைய தலைமையில் வந்து இது வந்து இயங்குது அப்படின்னா தொல்லியல் துறை ஆணையருடைய தலைமையில் இயங்குது.
இரும்பு காலம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா தெலுங்கானூர், மாங்காடு, ஆதிச்சநல்லூர், நமண்டி, மயிலாடும்பாறை, சிவகலை இங்கெல்லாம் வந்து இரும்பு தொழில்நுட்பத்துடைய பழமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே வந்து சிவகலையில் வந்து எந்த ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 3345. இது வந்து இந்தியாவில் இரும்பு கிடைத்த மிக பழமையான காலக்கணிப்பில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இரும்புடைய தொழில்நுட்பம் தொடங்கியிருக்குன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் நெல் மற்றும் திணை உமிகள் மூலம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நன்சை மற்றும் புன்சை சாகுபடி இரண்டையும் அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அகழாய்வில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடுடைய இரும்பு காலம் முதல் வரலாற்று தொடக்க காலம் வரையில் எத்தனை தளங்கள்ல இருந்து அப்படின்னா 140 தொல்லியல் தளங்கள்ல இருந்து 15000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகமாக வந்து எங்கே அப்படின்னா துலுக்கர்பட்டியில் 5000 குறியீடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குறியீடு பொறித்த மண்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே இதுதான் மிக அதிக எண்ணிக்கையிலான குறியீடு பொறித்த மண்பாண்டங்கள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 90% குறியீடுகள் வந்து சிந்துவெளி குறியீட்டு கூட வந்து ஒத்து போகுது. அடுத்தது கீழ்நமண்டி சார்கோபகஸ். இது வந்து கீழ்நமண்டினா திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே வந்து ஈமத்தொட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1692 அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈமத்தொட்டின்றது கண்டுபிடிச்சது இங்கே திருவண்ணாமலை மாவட்டம்தான். அதுக்கப்புறம் தமிழி கல்வெட்டுகள் மொத்தம் வந்து 42 தொல்லியல் தளங்கள்ல இருந்து 1630க்கும் மேற்பட்ட இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து எழுத்தறிவு பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிவகலையில் கிடைத்த தமிழ் எழுத்துக்களுடைய காலம் 685 அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டு இவற்றுக்கான பழமை கிமு 7ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பழங்கால சின்னங்கள் மற்றும் வரலாற்று மற்றும் தொல்லியல் இடங்கள் மற்றும் எஞ்சியவை சட்டம் 1966. தமிழ்நாடு பழங்கால சின்னங்கள் சட்டம்னா 1966. அதனுடைய விதிகள்னா 71. சின்னங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 114 வரலாற்று சின்னங்கள் மற்றும் 3 தொல்லியல் தளங்கள் மொத்தம் 117 இடங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களாக அறிவிச்சிருக்காங்க. அதே மத்திய அரசு சின்னம் அப்படின்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை தமிழ்நாட்டில் மொத்தம் 411 சின்னங்களை அறிவித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே புதிதாக அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் அணையூர் குடைவரை கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிவகிரி முற்கால பாண்டியர் குடைவரை கோவில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சமணர் படுக்கைகள் மற்றும் தீர்த்தங்கரர் சிற்பம், அதே வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் சமணர் படுக்கைகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாறை ஓவியங்கள், அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இசைக்கல் மண்டபம், மறுபடியும் திருப்பூர்லேயே வந்து புஞ்சை ஊத்துக்குழி சிற்பகிணறு, அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து குரத்தியறை முற்கால பாண்டியர் குடைவரை கோவிலை வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக இதெல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது 2024-25 வந்து 3 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளெல்லாம் புனரமைக்கிறதுக்கு வந்து மொத்தம் வந்து 16.93 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற பணிகளுக்காகவும் இந்த தஞ்சாவூர் அரண்மனை, அதுக்கப்புறம் தரங்கம்பாடி ஆளுநர் பங்களா, அதுக்கப்புறம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை, அதுக்கப்புறம் வந்து மற்ற பிளேஸில் இருக்கிற அந்த அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2024-25 வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆய்வு செய்யணும், என்னென்ன பணிகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழாய்வுகள் 2024 மொத்தம் 8 பிளேஸில் நடந்திருக்கும். அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனைன்னா இது வரைக்கும் 53 பண்டைய தலங்கள் வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க. 2024 அப்படின்னு பார்க்கும்போது 8 இடங்கள், கீழடியில் சிவகங்கை, கொந்தகை, அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை, விருதுநகர், கீழ்நமண்டி, திருவண்ணாமலை,
பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை, திருமலாபுரம் தென்காசி, சென்னனூர் கிருஷ்ணகிரி, கொங்கல் நகரம் திருப்பூர், மருங்கூர் கடலூர், கீழடி வந்து சிவகங்கை. அங்கே வந்து என்ன கிடச்சிருக்குன்னா சிவப்பு பூசப்பட்ட மண்பாண்டத்தில் மீன் முத்திரை கொண்ட 2 மண்பாண்ட ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது சுடுமண் குழாய் வந்து கிடச்சிருக்கு. இது ரெண்டும் எங்கே அப்படின்னா கீழடியில் 10ஆம் கட்ட அகலாய்வில். அதே கொந்தகையில் வந்து ஈமத்தாளிகள் வந்து கிடச்சிருக்கு. கருப்பு சிவப்பு மண்பாண்டம், அங்கே வந்து சிவப்பு மட்டும் பார்த்தோம், இங்கே வந்து கருப்பு சிவப்பு ரெண்டும்னா எங்கே அப்படின்னா கொந்தகை. வெம்பக்கோட்டையில் வந்து சங்கு வளையல்கள் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு 10 செப்பு காசும் ஒரு தங்க காசும் யாருடைய காலத்துனா இந்த வேணாடு சேரர்கள், மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கருடைய காலத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் கீழ்நமண்டியில் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா கல்வட்டங்களும் ஈமத்தொட்டிகளும் கிடச்சிருக்கு. இது வந்து சிவப்பு கலர் தான், சிவப்பு மண்பாண்டத்தால் ஆனது. ஓகேவா. அடுத்தது அது இல்லாமல் இந்த கீழ்நமண்டியில் வந்து இரும்பு தாதுக்கள் மற்றும் உடைந்த குழாய்களும் இந்த டோலரைட் செதில்களும் கல் கோடாரியும் கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா இந்த கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பொற்பனைக்கோட்டையில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்ணாடி மணிகள், செம்பு ஆணைகள், சுடுமண் சக்கரம், கார்னீலியன் மற்றும் அமிதிஸ்ட் மணிகள் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருமலாபுரத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஈமத்தாளியுடன் கூடிய கற்பலகை கிடைச்சிருக்கு. இது வந்து 35 கற்பலகைகளால் ஆனது. 6 ஈமத்தாளிகள் மற்றும் இரும்பு பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் வடிவ கூம்பு வடிவ அமைப்புகள் எங்கே கிடச்சிருக்குனாலும் இந்த திருமலாபுரம் தென்காசியில் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய கற்கால கோடாரிகள், எலும்பு கருவிகள், சாம்பல் நிற மண்பாண்டங்கள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நுண் கற்காலம், புதிய கற்காலத்திலிருந்து இரும்பு காலம், அப்புறம் இரும்பு காலத்திலேருந்து இடைநிலை காலம், வரலாற்று தொடக்க காலம், இந்த வரிசை வந்து எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர். அதுக்கப்புறம் பாம்பாறு வந்து எங்கே ஓடுதுன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர். கொங்கல் நகரம் திருப்பூர் மாவட்டம். இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பெருங்கற்கால ஈமத்தளத்தில் 5 கற்திட்டைகள் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா கொங்கல் நகரத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மருங்கூரில் என்ன இருக்குது அப்படின்னா இடைக்காலம் முதல் இரும்பு காலம் வரையிலான அடுக்குகள் கிடச்சிருக்கு. சாம்பல் நிற ரூவலட் மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்து செப்பு காசு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மருங்கூரில் கிடச்சிருக்கு, ராஜராஜ சோழனுடையது. அடுத்தது இந்த புதிய கற்கால இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சர்மா பாரம்பரிய கல்வி மையத்துடன் இணைந்து 5 மாவட்டங்கள் வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம். அடுத்தது பொருணை ஆற்றுப்படுக்கை கலாய்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதிகை மலையில் தோன்ற அந்த பொருணை ஆற்றுடைய படுக்கையில் வந்து மொத்தம் 160 தொல்லியல் தலங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதே கொற்கை ஆழ்கடல் ஆய்வில் 2 பேர் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகமும் தேசிய கடல்சார் பல்கலைக்கழகமும் இணைந்து ஆய்வு வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வெளியே அப்படின்னும் போது பாலூர், ஒடிஷா, இது வந்து யாரோட இணைஞ்சி அப்படின்னா ஒடிஷா கடல்சார் மற்றும் தென்கிழக்கு ஆசிய ஆய்வுகளுடன் இணைஞ்சி இது வந்து இந்த அகலாய்வு வந்து செய்கிறாங்க. இங்கே வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கிடைக்கிற அகலாய்வு பொருட்களும் அங்கே கிடைச்ச அகலாய்வு பொருட்களும் ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. வெங்கி ஆந்திரா, இது வந்து யாருடைய உதவி அப்படின்னா ஹைதராபாத் பல்கலைக்கழகமும் மஸ்கி கர்நாடகா வந்து கர்நாடக மத்திய பல்கலைக்கழகத்துடைய இணைஞ்சி இவங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க. அதே முசிறியில் பட்டணம் கேரளாவில் இருக்குது. அது வந்து யாருடையனா கேரள தொல்லியல் முகமை கூட இணைஞ்சி ஆய்வு வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025-26 மேலும் 8 இடங்களில் அகலாய்வு செய்ய போகிறாங்க. மறுபடியும் கீழடி, சிவகங்கை, பட்டணமருதூர் அப்படின்னா தூத்துக்குடி, கரிவலம் வந்த நல்லூர்னா தென்காசி மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மணிக்கொல்லை கடலூர் மாவட்டம், ஆதிச்சநல்லூர் விழுப்புரம் மாவட்டம், வெள்ளலூர் கோயம்புத்தூர் மாவட்டம், தெலுங்கனூர் சேலம் மாவட்டம். அதுக்கப்புறம் கல்வெட்டுக்கள் மொத்தம் வந்து 700 கல்வெட்டுக்களும் செப்பு பட்டியங்கள் அப்படின்னா 25 செப்பு பட்டியங்களும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அருங்காட்சியகங்கள் வந்து கீழடி அருங்காட்சியகம், அதுக்கப்புறம் மற்ற புதிய அருங்காட்சியகங்களும் வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன். இது வந்து வெளியிட்டது வந்து முன்னாள் முதல்வர். அதில் வந்து சிவகலை வந்து உலகின் மிக பழமையான இரும்பு நாகரிக தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு திட்டம் வேர்களை தேடி, இது வந்து வெளிநாடுகளில் வாழும் தமிழ் இளைஞர்களை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து இணைக்கிறதுக்காக இந்த வேர்களை தேடி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கு வந்து சர்வதேச பயிற்சி அளிக்கிறாங்க. யாருன்னா ரமேஷ் மற்றும் அஜய்குமார். எங்கே இருக்குன்னா
ஸ்பெயின் நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து 3 வாரங்கள் வந்து சர்வதேச பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அத்திரம்பாக்கத்தில் இருக்கிற அந்த அகழாய்வு வந்து மேற்கொண்ட போது 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித மூதாதையர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனி வரும் காலங்களில் வந்து இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாறு தமிழ் பெருநிலப்பரப்பிலிருந்து எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.